கோவில்ல வேற நல்ல நேரம் போகுது, சீக்கிரம் பரிவட்டம் கட்டணும்னு சொல்றாங்க மாமா. அத்தை சீக்கிரம் வந்தாதான் முதல் மரியாதை வாங்கிக்க முடியும். இருங்க, நானே போலீஸுக்கு ஃபோன் பண்றேன். அப்பா இருங்கப்பா, நான் பண்றேன். சரி பண்ணுமா. இங்க ரவுடிய பண்ண அட்டகாசத்தை போலீஸ்ல புகார் கொடுக்க நீங்க போனீங்க. ஆனா நான் என் குலசாமிய கும்பிட போனேன். இப்ப போலீஸ்க்கு போறதை விட கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்றதா சரியா இருக்கும். போலீஸை விட அவர்தான் நம்ம அம்மாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. சொல்லுங்க ரேவதி, என்ன விஷயம்? சார், உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நாங்க எல்லாரும் ஃபேமிலியா கோயிலுக்கு வந்தோம். அம்மாக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கோவில்ல முதல் மரியாதை கொடுக்கறதா இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல அவங்கள காணோம். எங்க போனாங்கன்னு தெரியல. நாங்களும் கோயில் முழுக்க தேடி பார்த்துட்டோம், அவங்க எங்கேயும் இல்ல. அப்படியா? சரி, உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? ஃபோன் பண்ணி பார்த்தோம், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. போலீஸ்க்கு தகவல் சொல்லலாம்னு எங்க வீட்ல எல்லாரும் சொன்னாங்க சார். எனக்கு என்னமோ உங்ககிட்ட சொன்னா கண்டுபிடிச்சு தருவீங்கன்னு உள்ளுணர்வு சொல்லிட்டு இருக்கு. நீங்க தான் இந்த ஊர் குலசாமியா, எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கீங்க. என் அம்மாவையும் எப்படியாச்சும் நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். செய்வீங்களா சார்? சரிங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நான் அவங்க எங்க இருந்தாலும் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரேன். அவங்கள கோயிலில் முதல் மரியாதை வாங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க தைரியமா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இது வரைக்கும் உங்களை நேர்ல கூட பார்த்ததில்ல. நான் ஹெல்ப் பண்ண கேட்டதும் செய்யறேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு பெரிய மனசுதான் சார். சரிங்க, நீங்க கோயிலே வெயிட் பண்ணுங்க. நான் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். தேங்க்யூ சார். ம்.